இப்போ சரியாக பாட வரல அப்படின்னா அவர்கள் வந்து ஹரிக்கத்தை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் சம்டைம்ஸ் நிலவி இருக்குது. நன்னா பேசினா போகிறோம், ஹரிக்கத்தை பண்ணிடலாம். என் குழந்தை துடுக்கு துடுக்குன்னு நன்னா பேசுகிறா, அவளுக்கு வந்து என்ன பேச்சு கேட்டாலும் அப்படியே பைஹார்ட் பண்ணி சொல்லிடுறா, அதனால அவள் ஹரிக்கத்தை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நினைக்கிறது உண்டு. நம்பர் 3, ஹரிக்கத்தையில் ஜாஸ்தி காம்படிஷன் இல்லை. ஓக்கல் மியூசிக்கோ இன்ஸ்ட்ருமெண்ட்டோ போனால் அங்கே நிறைய பேர் வரா, இது நான் காம்படிஷன் இல்லை, ஸோ பாப்புலாரிட்டி ஈஸியாக கிடச்சிற சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற சில தாட்ஸு சில பேருக்கு சில நேரங்களில் இருக்குது. நான் தவறாக இது எதையுமே சொல்லலை. பட் இது எதுவுமே ஹரிக்கத்தை கற்றுக்கிறதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்ட்டு நம்ம சொல்லிட முடியாது. ஹரிக்கத்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து நிறைய சரித்திரங்கள் பாடம் பண்ணுறதுக்கான பொறுமை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு 4 சரித்திரத்தை கற்றுண்டு அதையே 40 இடத்துல பண்ணிட்டு இருக்கிறதுனா அது அவ்வளவு சரியாக இருக்குமான்னு தெரியல. புதுசாக பாடம் பண்ணிகிட்டே இருக்கணும். ரெலவன்ஸ் அது எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஏன்னா இப்போது எங்கள் பாட்டியோட குருநாதர் அந்த காலத்தில் எடுத்துட்ட ஹாஸ்யத்தை இன்றைக்கி நான் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அந்த ஹாஸ்யங்கள் இன்றைக்கி ரெலவெண்ட்டாக இருக்காது பல நேரத்தில். அதே மாதிரி இன்ஃபேக்ட் எங்கள் பாட்டி டைமில் பண்ணின சில ஹாஸ்யங்களே கூட நான் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்களோட ஜென்ரேஷன் அந்த டைமில் இருந்த அப்ரோச்சஸ் எல்லாமே வித்தியாசம். அப்போது இன்றைக்கி பொலிட்டிக்கல் சினாரியோ ஒரு மாதிரி இருக்குது, இன்றைக்கி ஒரு ஃபேமிலி சினாரியோ வெவ்வேறு மாதிரி இருந்துட்டுருக்கு. அன்றைக்கி மாதிரி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம்ங்கிறது கிடையாது. இட்ஸ் வெரி நியூக்ளியர். இன்றைக்கி குழந்தைகள் வெவ்வேறு மாதிரி இருக்கா, ஜென்ஸி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அந்த ரெலவன்ஸ் வந்து நம்மளை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான அந்த தர்ஸ்ட் ஷுட் ஆல்வேஸ் பி தேர். ஸோ தட் இஸ் ஒன் அதர் திங். எல்லாத்துக்கும் மீறி சங்கீதம் ரொம்ப 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 அவசியம். ப்ராப்பராக சங்கீதம் கற்றுக்கணும். சங்கீதம்னா ஏதோ 4 பாட்டு எனக்கு பாட வருது, கேட்டாலே பாடிடுவேன், ரொம்ப சந்தோஷம். ஆல் த மோர் தட் கிவ்ஸ் யூ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு திங்க் அபவுட் லேர்னிங் இட் ப்ராப்பர்லி ஆல்சோ. அதை ப்ராப்பராக ஒரு குருமுகமாக ஒரு பேசிக்ஸ்லேருந்து ஒரு வர்ணம் ஒரு கீர்த்தனை வரைக்குமாவது கற்றுண்டோம் அப்படின்னு சொன்னால், மனோதர்மம் கற்றுண்டா வெல் அண்ட் குட். பட் அட்லீஸ்ட் ஒரு வர்ண கீர்த்தனை வரைக்கும் இருந்தால் ரொம்ப சௌகரியமாக இருக்கும் ஹரிக்கத்தை பண்ணும் பொழுது.